அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலும் எம்சிக்யூ டீட்டெயிலும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே வந்துடும். இந்த 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த புக்லெட்டை வாங்கிட்டு டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்குமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க இந்த ஃபார்முலா புக்லெட்டு, இந்த 3 புக்லெட் எம்சிக்யூஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, ஸோ இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து லிங்காக வந்துடும். லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னன்றது தெரியும். ஸோ அந்த ஸ்கோர் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ண நம்பர் 9384686847. ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் எழுதாதவங்க இமீடியட்டாக டெஸ்ட் எழுதிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், கவுண்டபிலிட்டி, கார்டினாலிட்டி இதை பேஸ் பண்ணியிருக்கிற பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுல இருந்து நிறைய 1 மார்க் வந்து அடுத்தடுத்து நான் டெஸ்ட் சீரிஸ்ல கேட்பேன். ஸோ இதுவுமே நீங்க ரெடி ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ன்றத பேசிக் டெஃபினிஷன் பார்த்துருவோம். A function f from a to b assigns each element in a exactly one element in b. ஸோ டொமைன்ல ஸோ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் யூனிக் எலமெண்ட்டுக்கு மேப் கொடுக்கும். ஸோ y வந்து யூனிக்கா இருக்கும். எந்த ஒரு எலமெண்ட் x எடுத்துக்கிட்டாலும் f of x equal to y யூனிக், இது வந்து யூனிக், ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் கொடுக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஏல அசோசியேட் எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் இன் பியா இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மேப் வந்து நம்ம ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஒன் ஃபங்க்ஷன்னா இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கணும். அதாவது பியில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும், ஸோ பியில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் ஏவா இருக்கணும். ஓகே, ஸோ எந்த ஒரு எலமெண்ட்டு நீ வந்து பியில் எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் ஏ, அதான் எக்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் ஆன் டு மேப். அப்படின்னா அர்த்தம் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடொமைன். இங்கே கோடொமைன்ன்றது பி. ஸோ இது ஏ வந்து டொமைன், பி வந்து கோடொமைன். ஓகே, ஸோ மேப் வந்து ஆன் டு வந்தால் அது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கும். ஸோ ஒரு மேப் 1 to 1 இருக்கு, ஆன் டுவா இருக்கு அப்படின்னா அது பேர் பைஜெக்டிவ் மேப்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு சில எம்சிக்கு பாருங்களேன். லெட் எஃப், இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டேன் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. லெட் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3 தென் எஃப் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப்பு, ஏன்னா அது ஒரு லீனியர் மேப். ஸோ நீங்கள் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டு கிளைம் x1 ஈக்குவல் டு x2, அப்போ 2x1 + 3 ஈக்குவல் டு 2x2 + 3 எழுதிப்பீங்க. அப்போ x1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? x2 கிடைக்கும். ஸோ இது வந்து 1 to 1 மேப். ஆன் டு என்ன அர்த்தம்? ஃபார் எவ்ரி y in R there exists at least one x in R such that f of x equal to உங்களுக்கு y ன்னு வரணும். இதான் டெஃபினிஷன் ஆன் டு. எந்த ஒரு எலமெண்ட் கோடொமைன் எடுத்துக்கிட்டாலும் there exists at least one element in domain such that அந்த இமேஜ் வேல்யூ வந்து y இருக்கணும். ஓகே, அப்போ உங்களுடைய y எடுத்துப்போம். y அந்த x என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எனி y, அப்பனா y equal to 2x + 3 எடுத்துக்கிட்டா வாட் இஸ் யுவர் x ன்னு பார்க்க போறோம். -1 y - 3/2 equal to x ன்னு கிடைச்சிக்கும். ஸோ இந்த x வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான். ஏன்னா y வந்து ரியல், y வந்து நோன் வேல்யூ. ஸோ y - 3/2மே உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் இமேஜ் வந்து y கிடைக்கும்ன்றத பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும். போடுங்க f of y - 3/2 equal to சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 times y - 3/2 + 3 இல்லைங்களா? என்ன கிடைக்கும்? 2 கட் ஆகிடும். அப்போ y - 3 + 3 ஆன்சர் வந்து y ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான y கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன் டு மேப்பை டெஃபினிஷனை வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் எப்பவுமே என்னோட எம்சிக்யூஸில் இப்படி தான் கொடுத்துருப்பேன். இது கொஷின் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் வந்து தனியாக பாக்ஸ் போட்டு தனியாக கொஷின்ஸும் நான் தனியாக கொடுத்துருவேன். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவேன். இப்படி தாங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸ்மே நான் கேட்பேன். 1 by 1 நறுக்காக கேட்டிருப்பேன் எல்லா ஏரியாவிலுமே. விச் ஒன் இஸ் நாட் இன்ஜெக்டிவ்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x², இது வந்து இன்ஜெக்டிவாக வராது. ஏன்னா எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ வந்து 1 தான், எஃப் ஆஃப் -1 வேல்யூ வந்து 1 தான். பட் ஈக்குவல் இமேஜாக இருந்தால் இன்புட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பட் இன்புட் வந்து நாட் ஈக்குவல். ஸோ 1 - 1 இங்கே நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ 1 to 1 மேப்பை பொறுத்தளவுக்கு இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் இன்புட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கவுண்டபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். A set is countable if it is finite or can be put in the 1 to 1 correspondent with the natural number. அதாவது a-க்கும் n-க்கும் ஒரு பைஜெக்டிவ் கிடைக்குது அப்படின்னா இந்த a வந்து கவுண்டபிள். ஓகே, இதாங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா a-க்கும் நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு பைஜெக்டிவ் கிடைக்குது அப்படின்னா a வந்து ஒரு கவுண்டபிள். ஓகே, செட் இஸ் கவுண்டபிளா இருந்தா if it is finite, இந்த செட் ஃபைனைட்டா இருக்கலாம், or can be put in the 1 to 1 correspondent with the natural number இருக்கணும். ஓகே,
ஸோ கவுண்டபிள் செட்டோடைய கார்டினாலிட்டி வந்து அலிஃப் நாட்னு சொல்லுவோம். அன்கவுண்டபிளுடைய கார்டினாலிட்டி வந்து சின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஆரோட கார்டினாலிட்டி வந்து சி. ஸோ கவுண்டபிள் செட்டோட கார்டினாலிட்டி அலிஃப் நாட். அப்போ என்னோட கார்டினாலிட்டி இசட்டோட கார்டினாலிட்டி அலிஃப் நாட், கியூவோட கார்டினாலிட்டி அலிஃப் நாட். ஏன்னா இது எல்லாமே வந்து கவுண்டபிள் செட். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அலிஃப் நாட் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா அலிஃப் நாட் இன்ட்டு அலிஃப் நாட்னு போடுவோம். இது வந்து ஒரு கவுண்டபிள். ஓகே. அதே போல 2 பவர் அலிஃப் நாட்னு போட்டிங்கன்னா இது வந்து அன்கவுண்டபிள். சின்னு டினோட் பண்ணுவோம், அன்கவுண்டபிள். ஓகே. ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் கவுண்டபிள் சொல்லி கேட்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து கியூ இஸ் கவுண்டபிள் இந்த இடத்துல. ஏன்னா இதனுடைய கார்டினாலிட்டி வந்து அன்கவுண்டபிள் கண்டினியூம், இதுவுமே அன்கவுண்டபிள், இதுவுமே உங்களுக்கு அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் செட்டோட கார்டினாலிட்டி வந்து சின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே. கார்டினாலிட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, கண்டினியூம் நம்ம சொல்லுவோம். கார்டினாலிட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து கண்டினியூம், விச் மீன்ஸ் அன்கவுண்டபிள், சின்னு டினோட் பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் பார்ப்போம். இன்ஜெக்டிவ்னா இங்கே பாருங்க, இன்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா நோ ரிப்பீட்டேஷன் அவுட்புட்ஸ். அதாவது சேம் இன்புட் வேல்யூக்கு வந்து உங்களுக்கு சேம், அதாவது இமேஜ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இன்புட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் இன்புட் வேல்யூஸ்க்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து சேமாக வராது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து சப்ஜெக்டிவ் மேப் பொறுத்தளவுக்கு இது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடோமைனாக இருக்கும். ஃபுல் ஆஃப் கவரேஜ், அதாவது என்டையர் கோடோமைனை வந்து ரேஞ்ச் வந்து கவர் பண்ணிடும். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரேஞ்ச் செட் எங்கே இருக்கும்? ஸோ இது என்டையர் ஏ, எஃப் ஆஃப் ஏ வந்து சப்செட் ஆஃப் பியா இருக்கும். ஓகே. சப்செட் ஆஃப் பி இந்த செட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். பட் இதுவே வந்து உங்களுக்கு பியா இருக்கு அப்படின்னா அது வந்து என்டையர் ஆன்டூ டிஃபைன் பண்ணுவோம். அந்த மேப் வந்து ஆன்டூ நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பவர் செட்டோட கார்டினாலிட்டி பொறுத்தளவுக்கு பேரண்ட் செட்டோட பெருசாக தான் இருக்கும். இப்போ ஏவுடைய கார்டினாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து லெசர் தேன் பவர் செட் ஆஃப் கார்டினாலிட்டியா இருக்கும். ஸோ பவர் செட்டில் வந்து இது வந்து n கார்டினாலிட்டின்னா இதில் வந்து 2 பவர் n கார்டினாலிட்டி இருக்கும். ஸோ ஒரு செட்டோட கார்டினாலிட்டி என்னன்னு வச்சுப்போம். இப்போ பவர் செட் ஆஃப் கார்டினாலிட்டி வந்து 2 பவர் n ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்கு, இன்னொரு செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏலேருந்து பி போகிற டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, n to the power m. ஸோ இது வந்து நீங்கள் வேரியஸ் எக்ஸசைஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸும் சம் செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா m to n எலமெண்ட்ஸ் மேப் பண்ணுற டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா n to the power m இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப், இப்போ எதில் 1 to 1 எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மேப் வந்து 1 to 1 இருக்குன்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் லெசர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் பியா இருக்கும். அப்படின்றா தான் 1 to 1, லெஸ் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. அப்படி இருந்தால் நமக்கு என்ன பண்ணலாம், 1 to 1 மேப் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப்ஸோட டெஃபினேஷன் வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் m ஃபேக்டோரியல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸுங்க, நோட் பண்ணிக்கிங்க. நான் இதெல்லாம் MCQஸில் வச்சு செஞ்சிருவேன். இது நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வரும். ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாருங்க. சப்போஸ் m வந்து கிரேட்டர் தென் என்ன இருந்தால் கண்டிப்பாக என்ன வராது, 1 to 1 மேப் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன், இப்போ இந்த செட்டோட கார்டினாலிட்டி வந்து இந்த செட்டோட பெருசாக இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த செட்டில் இருக்கிற ஒரு n எலமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்கு மேப் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு n+1 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிக்கு மேப் பண்ண முடியாது. ஓகே. அப்போ 1 to 1 இமேஜ் வராதுன்னு சொல்ல வரேன். ஸோ m இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் என்ன இருந்தால் there is no 1 to 1 மேப். ஸோ ரீசன் இஸ் மோர் எலமெண்ட்ஸ் இன் டொமைன் cannot be mapped to distinct elements in codomain. ஓகே. therefore no injective map. அப்போ நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப் பார்த்தீங்கன்னா 0. இது வந்து நம்பர் ஆஃப் ஆன்டூ மேப்புங்க. ஆன்டூ எப்போ கிடைக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் பிக்கர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் பியா இருக்கும்போது, ஸோ m இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்தால் ஆன்டூ மேப். ஸோ 1 to 1க்கு வந்து m should be less than or equal to n இருக்கணும். ஆன்டூ மேப்க்கு வந்து m always greater than or equal to n இருக்கும். இது ஆன்டூ மேப்போடைய டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. சம்மேஷன் k from 0 to n -1 whole power k nck n minus k whole power n. இது நார்மல் NCR தான். ஓகே. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை k ஃபேக்டோரியல் இன்டு n minus k ஃபேக்டோரியல். நார்மல் NCR ஃபார்முலா தான். இதில் வந்து NPR ஃபார்முலா, இது வந்து NPR ஃபார்முலா. ஸோ NPR ஃபார்முலா நீங்கள் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல் போடுங்க இல்லையா, அந்த ரீசன். அதாவது பெர்முடேஷன்ஸ் இந்த இடத்துல வந்து ஆன்டூ. ஓகே. ஸோ இது பார்த்துட்டோம். ஸோ m லெஸ் தென் இருந்தால் நோ ஆன்டூ மேப் எக்ஸிஸ்ட். எப்போ கிடைக்கும், m இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு n தான் ஆன்டூ மேப் கிடைக்கும். m லெஸருக்கு வந்து ஆன்டூ மேப் கிடைக்காது. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் மேப்னா கார்டினாலிட்டி சேமாக இருக்கணும். ஸோ ஏவோட கார்டினாலிட்டியும் பியோட கார்டினாலிட்டி சேமாக இருந்தால் தான் பைஜெக்டிவ் கிடைக்கும். அப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். இது எக்ஸாம்பிள் வந்து SN குரூப்பில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ SNல இருக்கிற எல்லா பெர்முடேஷனுமே வந்து ஒரு 1 to 1 ஆன்டூ மேப் தான், பைஜெக்டிவ் மேப் தான். டோட்டல் கார்டினாலிட்டிஸ் 1 to 1 ஆன்டூ மேப் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். ஆர்டர் ஆஃப் SN நம்ம பார்ப்போம். பெர்முடேஷன் குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ்
அப்படின்னா அர்த்தம் அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே மேப்ஸ் தான் அர்த்தம். எல்லாமே பைஜெக்டிவ் மேப் தான். எம் நாட் ஈக்குவல் டு என்னன்னு இருந்துட்டாவே உங்களுக்கு பைஜெக்டிவ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகாது. இதை வச்சு எம்சிக்யூஸ் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஸோ குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். டோட்டல் ஃபங்க்ஷன் வந்து n to the power m ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இன்ஜெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது NPR. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா m இஸ் ஆல்வேஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு என்ன இருக்கும். ஆன்ட்டுக்கு இந்த ஃபார்முலா m ஷுட் பி கிரேட்டர் தென் என்ன இருக்கணும். பைஜெக்டிவ் வந்து n ஃபேக்டோரியல் ரெண்டு கார்டினேட்டையும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் நான் இது போல இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் டீச் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எம்சிக்யூஸ் வாங்காதவங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்க இமீடியட்டாக என்னுடைய எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, நிறைய கற்றுக்கலாம். அதே போல் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் சீரியஸும் ஜாயின் பண்ணிக்கிங்க. சண்டே டெஸ்ட் கண்டென்ட் கொடுப்பேன். இந்த ஃபுல் செட்டு காம்போ வந்து டோட்டலாக 7000 rupees வரும். அதாவது 5 புக்லெட் வந்து ஸ்பைரலோட பெரிய புக்லெட் வரும் அது. ஸோ உங்களுக்கு ஜெராக்ஸ் கொரியர் காஸ்ட்டே போயிடும் மொத்தமாக. அப்புறம் வித் டெஸ்ட் பேட்சோட சொல்கிறேன். இந்த 5 புக்லெட் பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் வரும். ஓகே, ஸோ எம்சிக்யூஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட் வரும், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ இமீடியட்டாக இது வாங்கிட்டு டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக் டேஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸோ நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே வருவேன். சேனலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.